நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் குருஜி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் குருஜியில் மீண்டும் ஒரு கம்பேக். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், அன்றைக்கி கொடுத்துருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன் இன்னும் செட் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரிடிக்ஷனோடு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நம்மளுடைய குரூப்பில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்போம். கேமில் வந்து இந்த 4 ரிப்பீட்டடாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த 7-8-4க்கு நம்ம ஒரு சின்ன கசிங் நண்பா, ரொம்ப பெரிய வின்னிங்லாம் வரல. இந்த 4 ஒரு சின்ன கிளிக்காக இருந்துச்சு. ஸோ நிறைய நண்பர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. நண்பா, வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி ஒரு ஸ்மாலான ப்ரிடிக்ஷன் ஒன்று பார்த்துடலாம், சரிங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 19, சரிங்களா, 19-4-26, சரிங்களா? நமக்கு 19-4-26, சாம்பிடுதி 51. சாம்பிருதி 51 ட்ராக்கான கேளுக்கான ப்ரிடிக்ஷன் ஒன்று பார்த்தலாம். இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வர பெல் ஐக்கான்லாம் ஆளுங்கிறதையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கேளுக்கான கெஸ்ஸிங் வீடியோஸ்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நண்பா, தயவு செஞ்சு நம்ம கேட்குறது காசு பணம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான், சரிங்களா? இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா? எல்லோரும் வீட்டில் இருப்போம், ஒரு ஃப்ரீயாக இருப்போம். இன்னும் நமக்கு கொஞ்சம் நாள் டைம் கிடைக்கும், சரிங்களா? பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு ப்ரிடிக்ஷனை போட்டு பார்க்கலாம், என்ன வருது எதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் நீட்டாக ஒரு சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை பார்த்துடலாம், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பழைய நிலைமை கொண்டு வரதுக்காக தான் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான நம்பர்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தினசரியான ஒரு வெற்றி நம்முடைய சேனலில் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? உங்களுடைய ஆதரவு நமக்கு நிச்சயமாக தேவை. வாங்க நம்ம அந்த 7-8-4க்கான ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? நண்பா, நாளைக்கான ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 708, 695 அப்படிங்கிற மாதிரி 2 நம்பர்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். உங்களோட கால்குலேஷன்ஸில் எந்த நம்பர்ஸ் வருதோ அதை நீங்கள் எடுத்து தாராளமாக பயன்படுத்தலாம். இது நம்மளோட ஓன் கெஸ்ஸிங் தான், சரிங்களா? இது உங்கள் கால்குலேஷனில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ட்ராவில் நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போகலாம், சரிங்களா? ஏன்னா இப்போ நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கிறது எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஸோ இது 7 Bயில் Cயில், சரிங்களா? எப்படினாலும் நீங்கள் பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைங்க. ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அதில் ஒரு நல்ல ஒரு ஹிட் எடுத்து மறுபடியும் பழையபடி நம்ம கேமுக்குள்ளே வந்துடலாம், சரிங்களா? அதுதான் எப்பவும் போல தான். ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக லிமிட்டடாக ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வினிங் வந்து மாட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம வாங்கின லாஸ் எல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா நிறைய வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். தினசரி நம்ம சொல்கிறது தான், நண்பா கொஞ்சம் லிமிட்டாக போடுங்கன்னு. கொஞ்சம் லிமிட்டாக போடுங்க, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி நம்ம போக முடியும், சரிங்களா? நம்ம அன்பு நண்பர்களுக்காக நம்முடைய இந்த கடமை முடிந்து விட்டது. சிம்பிள் கெஸ்ஸிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து நல்ல ஒரு வெற்றிகளை நம்ம நிச்சயமாக கொடுப்போம். அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம சேனல் பிடிச்சிருந்து உங்களுக்கு இது வந்து நம்ம தினசரி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வைங்க. அதேமாரி அதிகமாக போடாதீங்க நண்பா. டெய்லி என்னடா இவன் எதையே சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு சண்டே அப்படின்னா ஃபேமிலியோடு சேர்ந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதை விட்டுட்டு நம்ம ஆரம்பமுழுக்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நம்ம போடக்கூடாது, சரிங்களா? லிமிட்டடாக ப்ளே பண்ணோம் அப்படின்னா லிமிட்டடாக நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம். அதிகப்படியான லாபத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம அமௌண்ட்லாம் கொண்டு போய் அதில் வந்து போடக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் லிமிட்டடாக பாருங்கள், வெற்றி எடுத்துக்கலாம். ஸோ ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மற்றும் 8, சரிங்களா? ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மற்றும் 8 இது 2ல் ஏதாவது ஒன்று வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கால்குலேஷனில் என்ன உட்காருதோ, என்ன செட் ஆகுதோ அதை பாருங்கள், பிடிச்சா எடுத்து வைங்க, சரிங்களா? உங்களுடைய டேஸ்ட் எப்படியோ, உங்களுடைய சாய்ஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம், சரிங்களா? நல்ல ஒரு வெற்றி வாங்கிக்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம், ஏன்னா எந்த மாதிரி கேம் போகுது அப்படின்னு அதை வச்சு நம்ம முடிவு பண்ணி நல்ல நல்ல ஹிட் எடுத்துக்கலாம், சரிங்களா?